தாவேக்கா நண்பர்களுக்கு வணக்கம். அமைச்சர் கில்லி சரத் கண்டுபிடிச்ச நவீன முறையிலான மாத்திரை பவுடராக்கும் முறையை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணாதவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கக்கூடியவங்க உங்க தாவேக்கா நண்பர்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது தண்ணி கீழே வச்சிடறேன் கொஞ்ச நேரத்துக்கு. 2 500 ரூபா நோட்டு, ஒரு சின்ன மாத்திரை, ஒரு பெரிய மாத்திரை. இந்த சின்ன மாத்திரை நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லீப்பிங் பில்ஸ். இது வந்துட்டு கால்சியம் மாத்திரை. 2 ஏடிஎம் கார்டு. ஏன்னா அது என்ன மாத்திரைன்னு தெரியும்னா அதை ஏதாச்சும் கலப்பி விட்டுற போறாங்க. நானே பாவமா இருக்கேன். அப்புறம் இன்னொரு மாத்திரை எதுக்குன்னா, இது வேற ஒரு டெக்னிக், நான் கண்டுபிடிச்ச டெக்னிக். முழுக்க இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்ச டெக்னிக்கை ப்ரிப்பரேஷன்ல வச்சிருவோம். மாத்திரையை சின்ன தட்டில் போட்டேன்னா, லைட்டா தண்ணி ஊத்திட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கிறேன். ஓகேவா? இது கொஞ்ச நேரம் இதுல இருக்கட்டும். இப்போ 2 ஏடிஎம் கார்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்து நாம வந்துட்டு இந்த சின்ன மாத்திரையை பவுடர் பண்ண பார்ப்போம். என்னடா இது, சின்ன மாத்திரையை பவுடர் பண்ண பார்த்தா தெரிச்சு ஓடுதுங்க. சின்ன மாத்திரையை பவுடர் பண்ணலான்னு பார்த்தா அது தெரிச்சு ஓடுது. பாருங்க, சீரியஸா பண்றா, அது தெரிச்சு ஓடிட்டு தான் இருக்குங்க. பாருங்க, நல்லாவே பாருங்க, தெரிச்சு ஓடுது. சரி, சின்ன மாத்திரை ஃபெயிலியர். அடுத்து பெரிய மாத்திரை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு கால்சியம் மாத்திரை தான். இதுக்கும் அந்த 500 ரூபா நோட்டை வச்சிருக்கேன். பாருங்க, பவுன்ஸ் ஆகுதே தவிர்த்து இது பவுடர் பண்ண எனக்கு தெரியலைங்க. ஓகேவா? அப்போ இது அட்டர் ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போ ரொம்ப காலமா உலகத்துல எல்லாரும் ஃபாலோ பண்றது, தண்ணியில போட்டாச்சு, நசுக்கியாச்சு, பவுடர் பண்ணியாச்சு. இதான் இப்பவே இவ்வளவு நேரம் கரைஞ்சிருச்சுன்னா அப்போ கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா எவ்வளவு நேரத்துல கரைஞ்சிருக்கும். இது அப்படியே எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி எடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன்லயோ இல்லாட்டி இது வாட்டர் பாட்டில் கூடிய மூடியில கூட ஊத்தி டப்புன்னு மூக்க பிடிச்சி உள்ள ஊத்தி விட்டோம்னா முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த சேலஞ்சை தாவேக்காரங்க பண்ணி காமிச்சிங்கன்னா நானும் நம்பிக்கிறேன் அது மாத்திரை தான், சாரி பவுடர் கிடையாது, அது மாத்திரை தான் நம்பிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு டாக்டர்னு சொல்லி ஒருத்தர் விளக்க வீரிய கொடுத்திருக்காரு. அந்த டாக்டர் சொல்றது என்னன்னா, ஒரு ஆண் குழந்தை பேரை சொல்றாரு, இவர் கையில வச்சிருக்கிறது பெண் குழந்தை. என்னங்க ஏகப்பட்ட முரணாக இருக்கு. இந்த சேலஞ்சை தாவேக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு உங்க வீடியோவை அனுப்புங்க, பார்ப்போம்.